வலை வீசும் திமுக, பதறும் தாவேக, பக்காவாக ஸ்கோர் செய்யும் அதிமுக கூட்டணி. கும்பகோணத்தில் மொத்தமாக மாறிய களம். கும்பகோணம் தொகுதியின் தேர்தல் களம் தற்போது முன் எப்போதும் இல்லாத வகையில் அதிரடி திருப்பங்களால் சூடுபிடித்திருக்கிறது. குறிப்பாக ஆளும் கட்சியான திமுக மற்றும் புதிதாக களம் கண்டிருக்கும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே ஏற்பட்டிருக்கும் நேரடி மோதல் தொகுதியின் அரசியல் திசையையே மாற்றியமைத்திருக்கிறது. கும்பகோணத்தில் திமுகவினர் 8000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன்களை விநியோகித்ததாக கூறப்படும் புகார் தற்போது பூதாகரமாக வெடித்திருக்கிறது. இதனை தாவேகா கட்சியினர் தட்டி கேட்டபோது ஏற்பட்ட மோதல் திமுகவின் அதிகார பலத்திற்கு முன்னால் புதிய கட்சியான தாவேகா தடுமாறுவதையே காட்டுகிறது. திமுகவின் இந்த அராஜக போக்கை சரியாக கையாளும் அனுபவமும் துணிச்சலும் அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு மட்டுமே உண்டு என்பதுதான் தற்போது தொகுதி மக்களின் பொதுவான கருத்தாக இருக்கிறது. இன்னொரு பக்கம் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் வினோத் ரவீந்திரன் முன்னெடுத்திருக்கும் ஹோலோகிராம் பிரச்சாரம் பெரும் கேள்விக்கு உள்ளாகி வருகிறது. கட்சித் தலைவர் விஜயை நேரில் அழைத்து வராமல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரச்சாரம் செய்வதை பார்த்து மக்கள் முகம் சுளிக்கின்றனர். சொந்த கட்சி வேட்பாளருக்காக கூட நேரில் வராத விஜய் ஒருவேளை தேர்தலில் ஜெயித்தால் மக்கள் குறைகளை கேட்க கூட வரமாட்டாரோ? சட்டசபையிலும் இவரது ஹோலோகிராமை தான் உட்கார வைப்பார்கள் போல என்று மக்கள் கிண்டல் அடிக்கின்றனர். அது மட்டுமின்றி உள்ளூர் வேட்பாளர் ஜெயித்தால் கூட மக்கள் ஏதேனும் குறைகளுடன் இவரை பார்க்க போனாலும் கூட அங்கு தனது ஹோலோகிராமை வைத்துத்தான் பேசுவாரோ என கேள்விகள் பொதுமக்களிடையே எழுந்திருக்கிறது. இதற்கு நேர்மாறாக அதிமுக கூட்டணி வேட்பாளர் அசோக்கை ஆதரித்து ஜி.கே. வாசன், அன்புமணி ராமதாஸ் போன்ற தலைவர்கள் நேரில் வந்து சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டுள்ளனர். அண்ணாமலையும் விரைவில் வரவுள்ள நிலையில் களத்தில் நின்று மக்களுக்காக பணியாற்றும் தலைவருக்கே தங்களின் ஆதரவு என்பதை மக்கள் தெளிவுபடுத்துகின்றனர். சினிமாக்காரர்கள் எப்போதும் திரையிலேயே இருக்கட்டும், எங்களுக்கு தேவை மக்கள் பணியாளர்கள் என்ற மனநிலைக்கு மக்கள் வந்துவிட்டனர். தலைவர்களின் தொடர் வருகை மற்றும் களப்பணிகளால் அதிமுக கூட்டணி வேட்பாளர் அசோக் தற்போது வெற்றிக்கான ரேஸில் அசுர வேகத்தில் முன்னேறி வருகிறார். இதுவரை தொகுதியில் வலுவாக இருப்பதாக கருதப்பட்ட திமுகவின் சாக்கோட்டை அன்பழகனுக்கு அதிமுக கூட்டணியின் எழுச்சி மிக பெரிய தலைவலியை ஏற்படுத்தியுள்ளது. மொத்தத்தில் கும்பகோணம் களம் இப்போது ஆளும் கட்சிக்கு எதிராக திரும்பிவிட்டது என்பது மட்டும் நிதர்சனம்.